என் பேர் வந்து ஷக்கீனா. நான் வந்து நஃப்ராண்ட ஒய்ஃப். இந்த வருஷம் 5ஆம் மாதம் 19ஆம் தேதி இந்தியாவுக்கு அப்படின்ற அவரோட பிஸ்னஸ் சம்மந்தமாக போன என்னுடைய ஹஸ்பண்ட் அவரை வந்து அகமதாபாத் ஏர்போர்ட்டில் வச்சு டெரரிஸ்ட் என்று அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனாலும் அது வந்து அதை சஸ்பெக்டாக தான் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. பட் எங்களோட நாட்டில் அந்த நியூஸ் வந்ததோடு எங்களோட நாட்டில் எங்களோட ஈக்கிற எல்லா விதமான ஆட்களும் வந்து அப்படின்டா போலீஸ், டிஐடி, சிஐடி அந்த எல்லா ஆட்களும் வந்து ஃபுல் சர்ச் பண்ணி இது பண்ணி எல்லாம் செஞ்சாங்க. எங்கள்கிட்ட இன்கொயரிஸ் பண்ணாங்க. எல்லாம் பண்ணி அவங்க வந்து ப்ரெஸ்ஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆரக்ஷக லேகாம் துமா வந்து அவர் வந்து ப்ரெஸ்ஸுக்கும் சொல்லியிருந்தாங்க இவங்க 4 பேரும் வந்து டெரரிஸ்ட் இல்லைன்றது தெரியும் அப்படின்றத அவங்க சொல்லிக்கிறாங்க. ஸோ அதனால இப்போ எங்களோட ஜனாதிபதி துமா இந்த 15ஆம் தேதி இந்தியாவுக்கு போகிறேன்ற நியூஸ் எங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ள வந்தது. அதில் நாங்கள் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். எங்களை இந்த 4 பேர், ஒருத்தருக்கு 5 புள்ள, இன்னொரு நுஷ்ரத் என்றவருக்கு 3 புள்ள. அதனால் இந்த புள்ளையோட ஃப்யூச்சரை கருத்தில் கொண்டு எது சரி ஒரு நல்லதுண்டு நடக்க வேணும். எங்களோட நாட்டு பிரதிநிதியை பற்றி ஏதாச்சும் ஒரு நல்ல தகவல் ஒன்று தரணும். அவங்க வந்து இன்னும் இந்தியாவால் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலை. இன்ஃபார்ம் பண்ணினதுக்கு அப்புறம் நாங்கள் சொல்லுறோம் என்றாங்க. இந்தியாவால் இன்ஃபார்ம் எப்போ பண்ணுவாங்க? இது 6 மந்த் 6 மாதம் தாண்டிட்டு இது இன்னமுமே அவங்க உசுரோடு ஈக்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணினத்தை மட்டும்தான் ப்ரெஸ்ஸில் இந்தியா ப்ரெஸ்லேயும் போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கேஸ் ஃபைல் பண்ணினாங்களா, என்ன பண்ணினாங்க, ஏது பண்ணாங்கன்னு எதுவுமே தெரியா. இப்போ இதெல்லாம் தெரியாமல் நாங்கள் சரி கவலையாக ஈக்கிறோம். எங்களுக்கு போன மந்த் லாஸ்ட்டில் போலீஸால் கால் பண்ணி கேட்குறாங்க உங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டேயாண்டு. அதே போல் நுஷ்ரத் அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு கேட்டிக்கிறாங்க உங்களோட பிள்ளைகள் உங்களுக்கு வந்துட்டா அப்படின்ட்டு. அப்போ எங்களுக்கு பயம். எங்களோட நாட்டால் எங்கள்கிட்ட கேட்குறாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்கிறேன்? நாங்கள் யாருக்கிட்ட கேட்குறேன்? நாங்கள் எதிர்பார்த்து நம்பிக்கொண்டு இருக்கிறோம் எங்களோட நாட்டு அரசாங்கத்தை. அவங்க ஏதாச்சும் ஒரு நல்ல காரியம் ஒன்று எங்களுக்கு செஞ்சு தரணும் என்ற வேண்டுகோளை நாங்கள் வைக்கிறோம். அவங்க இப்படி எங்கள்கிட்ட கேட்கவும் எங்களுக்கு சரி பயம். இவங்க ஏன் எங்கள்கிட்ட கேட்குறாங்க என்று. அதுக்கான அந்த இதை நீங்கள் தான் ஏற்படுத்தி தரணும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களோட நான் நுஸ்ரத் வந்து எங்களோட மகன். அவர் இன்ஷால்லா 5ஆம் மாதம் 19ஆம் தேதி இந்தியாவுக்கு போனது. இந்தியாவுக்கு போனதில் குஜராத் அமனாபாத் அங்கே பிடிப்பட்டு எங்களுக்கு கேள்விப்பட்டுச்சு. எங்களுக்கு நியூஸில் தான் விளைஞ்சி. அவரோட உண்மை தான் நான் இந்த ஐசுட்டி ஜனாதிபதி போகிறது எங்களுக்கு இன்ஷால்லா எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இன்ஷால்லா போகிறது அவர் எப்படி சரி எங்களோட மகனை எங்களுக்கு சிலோனுக்கு எப்படி சரி எடுத்து தரணும், என்ன சரி செய்யணும். இப்படி வந்து நிகம்பு போலீஸால் வந்து எங்கள்கிட்ட கேட்க எங்களோட மகன் வந்தாண்டு. அப்போ எங்களுக்கு ஒன்றுமே தெரியும் மகனை பற்றி. அப்போ அவங்க வந்து நான் அவங்கள்ட்ட கேட்பேன், நீங்கள் தானே செல்லணும் எங்களோட மகனை பற்றி, எங்களுக்கு ஒன்றுமே தெரியவே. அப்போ நீங்கள் எங்களுக்கு இது ஈக்கா இல்லையாண்டு உசுரோடு ஈக்கான்னு தெரிய ஒரு ஃபோன் ஒன்றும் இல்லை. இன்ஷால்லா அதுக்கு ஜனாதிபதி எப்படி சரி என் மகனை சிலோனுக்கு எப்படி සරි එඩිතරෝම් ඉන්ෂාල්ලා. ආයිබෝවන්. මගේ නම ෆාතිමා සමීම. මගේ තාත්තා මේ අවුරුද්දේ 15 මාසේ 18 අත්අඩංගු ඉන්දියාවේ පොලිස් ගත්තේ. අපේ තාත්තා පළමු වතාව ඉන්දියාව ගිහලා තියෙන්නේ. අපේ තාත්තා ඩ්‍රෙස් විකුණන්න තමයි ගියේ. ඒ අරන් දාලා තියන්නේ ISIS කියලා ත්‍රිස්තවාදී කියලා. අපේ තාත්තා ඒ සම්බන්ධ පුද්ගලෙක් නෙමෙයි. අපි පදිංචි කොළඹ 13 බාබර්ෂීට් බාබරිදී අපි ගොඩාක් අමාරුවෙන් ඉන්නවා. මට අක්ක කෙනෙක්, තව නංගි දෙන්නෙක්, මල්ලික් ඉන්නවා. අපේ අම්මා ගෙදර කූලි වැඩට කරන්නේ. අපිට මොන හරි තොරතුරක් ලබා දෙන්න කියලා ඉල්ලා සිටිනවා ජනාධිපති ඒ සිද්ධිය මුල් කරගෙන විශේෂයෙන්ම තමුන්වහන්සේලා දන්නවා දැනට අවුරුදු කිහිපයකට කලින් මේ මුස්ලිම් සමාජයට වැදිච්ච හංගඩු පහරක් තමයි ISIS සංවිධානය ශ්‍රී ලංකා මුස්ලිම් ජනතාව තුළ තියෙනවා කියන හැඟීම මේ රට තුළ ප්‍රචලිත වුණා.